வணக்கம். ஓஷோ உலகம். இந்த உலகத்தில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. எப்படின்னா, இப்போ காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, லவ். இதை பற்றி தெரியாத மனிதர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒப்பந்தம் எழுதுகிறார்கள், அக்ரிமெண்ட் அப்படின்னு. அவன் வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்களுக்கு அந்த காதலை பற்றி தெரியும்? காதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா? காதல் என்ற அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறதா? யாரையாவது காதலித்திருக்கிறார்களா? எத்தனை ஆண்கள் காதலிக்கும் அனுபவங்களே இல்லாத, காதலித்த அனுபவங்களே இல்லாதவர்கள் காதலை பற்றி பேசுகிறார்கள், காதலை பற்றி எழுதுகிறார்கள், காதலை பற்றி சிந்திக்கிறார்கள், காதலை பற்றி உரையாற்றுகிறார்கள், காதலை பற்றி சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள், காதலை பற்றி மணிக்கணக்கில் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். இப்படி எழுதுபவர்களுக்கு, இப்படி பேசுபவர்களுக்கு, இப்படி சொற்பொழிவு ஆற்றுபவர்களுக்கு, இப்படி அறிவுரை கூறுபவர்களுக்கு எத்தனை பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் இருக்கின்றன? அந்த ஆணோ அந்த பெண்ணோ, ஒரு ஆண் இப்படி உரையாற்றக்கூடிய, எழுதக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, சொற்பொழிவு ஆற்றக்கூடிய, அறிவுரை கூறக்கூடிய அந்த பெண் உண்மையாகவே காதல் என்ற விஷயத்தில் அவளுக்கு அனுபவம் இருக்கிறதா? யாரையாவது காதலித்திருக்கிறாளா? காதலனுடன் பேசி இருக்கிறாளா? காதல் அனுபவங்கள் அவளுக்கு கிடைத்திருக்கிறதா? காதலனுடன் மணிக்கணக்கில் பேசி, நாட்கணக்கில் பேசி, மாதக்கணக்கில் பேசி, வருடக்கணக்கில் வாழ்ந்து அப்படிப்பட்ட உயர்ந்த சந்தோஷமான தருணங்கள் அவளுடைய வாழ்க்கையில் உண்டாகி இருக்கிறதா? அதே மாதிரி ஒரு ஆண் அப்படியே காதல் கவிதையெல்லாம் எழுதுகிறான்ல, அப்படியே கவியரங்கத்தில் காதல் கவிதைகளை நிறையா காதல் கவிதைகளை அவுத்து விடுறது அப்படின்றல, காதல் கவிதைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே பெண்ணை நிலவு கூட, நட்சத்திரங்கள் கூட, மேகத்து கூட, மலர்கள் கூட ஒப்பீடு செய்து அப்படியே நிறையா கவித்துவத்தன்மை கொண்ட காதலை எழுதி, இயற்றி, பேசி, பாடி, பத்திரிகையில் வர செய்து, புத்தகங்களாக வெளியிட்டு இப்படிலாம் இருக்குல்ல. இப்போ நம்ம காதல் கவிதைகள் எழுதிய கவிஞர்கள், நம்ம ஏகப்பட்ட கவிதை நூல்கள் விற்பனையாகிக்கிட்டு இருக்குல்ல. காதல் ரசம் சொட்டும் கவிதைகள் அப்படி எழுதக்கூடிய அந்த கவிஞர்களுக்கு, வாழ்க்கையில் எத்தனை கவிஞர்களுக்கு உண்மையாகவே காதல் அனுபவங்கள் இருந்திருக்கின்றன? அந்த காதல் அனுபவமே பெறாத ஒரு மனிதன், பெண்ணையே ஏறெடுத்து பார்க்காத ஒரு மனிதன், பெண்ணையே காதலித்திராத மனிதன், பெண்களின் கண்களை சந்திப்பதற்கே கூசக்கூடிய ஒரு மனிதன், பெண்ணிடம் பேசுவதற்கே வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதன், பெண்ணிடம் 5 நிமிடங்கள் அருகில் நிற்பதற்கே துணிச்சல் இல்லாத மனிதன் காதலை பற்றி எழுதுகிறான், காதலை பற்றி பேசுகிறான், காதலை பற்றி சிந்திக்கிறான், காதலை பற்றி அறிவுரை கூறுகிறான், காதலை பற்றி கவிதைகள் படித்து கொண்டே இருக்கிறான், கதைகள் எழுதுகிறான், சிறுகதைகள், புதினங்கள். இப்படி யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு உயிரோட்டம் இருக்கும்? இதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்கும்? இதில் எந்த அளவிற்கு அனுபவ அறிவு இருக்கும்? யோசித்து பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு ஆள் ஒன்று எழுதுகிறான், உன்னை பற்றி பேசுகிறான், உன்னை பற்றி சிந்திக்கிறான், உன்னை பற்றி உரையாற்றுறான், உன்னை பற்றி சொற்பொழிவாற்றுறான், ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு அறிவுரை கூறுறான். தம்பி, இது நல்லதில்லை தம்பி, நீங்கள் 1000 இருக்கட்டும், அந்த பொண்ணு கூட பேசுனது அப்படி இப்படின்னு இருக்கு இல்லையா, அது சரியில்லை தம்பி. நீங்கள் காதல்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணு உண்மையாகவே உங்களை காதலிக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா தம்பி? உங்களை ஏமாத்திடுவா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் அறிவுரை. ஏமாத்திடுவா தம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அறிவுரை கூறுறான்ல, அவன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி அனுபவங்கள். நான் சொல்கிறது அந்த இது கிடச்சிருந்துச்சுன்னா ஓகே. நான் சொல்கிறது இதே மாதிரி அவன் யாராவது ஒரு பொண்ணு காதலிச்சு, அந்த பொண்ணு இவனை ஏமாற்றி டாட்டா காமிச்சிட்டு அவனை நட்டாத்தில் விட்டுட்டு போய் அந்த ஏமாந்த அனுபவங்கள் இதெல்லாம் நிறைய இருந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த அனுபவங்கள் கிடைத்த மனிதர்கள் பேசலாம், எழுதலாம், சிந்திக்கலாம், சொற்பொழிவு ஆற்றலாம், அறிவுரை கூறலாம். அப்படி அறிவுரை கூறக்கூடிய மனிதர்கள் அனுபவங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இப்போ ஓஷோ சொல்லக்கூடியது. எப்படின்னா, காதலை பற்றி பேசக்கூடிய, காதலை பற்றி சிந்திக்கக்கூடிய, காதலை பற்றி அறிவுரைகள் கூறக்கூடிய, காதலை பற்றி சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்களுக்கு அந்த காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் இருக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் இருக்க வேண்டிய மனிதர்கள், இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள்தான் குவாலிஃபைடு, தகுதி படைத்தவர்கள். அந்த தகுதிகள் இல்லாத மனிதர்கள்
அப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது, எழுதக்கூடாது, சொற்பொழிவு ஆற்றக்கூடாது, தீர்ப்புகள் கூறக்கூடாது. அதை பற்றி அறிவுரைகள் எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதான். அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் மற்றவர்கள் மேல் திணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, சுற்றி பெரும்பாலான இடங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த அறிவுரை கூறக்கூடிய மனிதர்கள், மக்களுக்கு நீதி புகட்டக்கூடிய மனிதர்கள், அவங்க எந்த விஷயத்திற்காக அறிவுரை கூறுகிறார்களோ, நீதி வழங்குகிறார்களோ, அவர்களுக்கு அந்த விஷயத்தில் பெரும்பாலான மனிதர்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த விஷயத்தில் அந்த துறையில் அனுபவங்கள் கிடையாது. அனுபவங்கள் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அனுபவங்கள் அற்ற அன்குவாலிஃபைடு பீப்புள் எப்படி தீர்ப்புகள் வழங்கலாம், கருத்துக்களை கூறலாம், நியாயங்களை வெளிப்படுத்தலாம், எப்படி சொற்பொழிவு ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அப்படியே சுற்றி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துட்டே வரும்போது நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்கள், மேடைகளில் பேசக்கூடியவர்கள், பட்டிமன்றத்தில் காதலை பற்றி மணிக்கணக்கில் பேசக்கூடிய மனிதர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள், இதேமாதிரி உங்கள் கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உங்களுக்கு காதல் விஷயங்களில் அறிவுரை கூறக்கூடிய அந்த மனிதர்கள், இவர்களுக்கு எந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் முன் அனுபவம் இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதேமாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி உங்களுக்கு அனுபவங்களே இல்லாமல் நீங்கள் காதல் விஷயங்களில் அறிவுரைகள் கூறிக்கொண்டிருந்தால், எழுதி கொண்டிருந்தால், பாடிக்கொண்டிருந்தால், மேடைகளில் பேசிக்கொண்டிருந்தால் அது நல்லது அல்ல. நீங்கள் தகுதியுள்ள மனிதர்களாக நீங்கள் அந்த துறையில் இல்லை. நீங்கள் தகுதியற்ற மனிதனாக இருந்து கொண்டு நீங்கள் நீதி போதனை செய்து உங்களையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இதை ஓஷோ கூறுகிறார். இது ஒரு அருமையான விஷயம் என்பதால் நான் உங்களுக்கு இதை கூறுகிறேன்.